இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்க. பார்க்க அழகா தத்துரூபமா டிராயிங் பண்ணியிருக்காங்கல்ல. ஆனா இதெல்லாம் டிராயிங் இல்ல. உண்மையான பறவைகள் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் இருக்கும் நாட்ரான் ஏரி. இந்த ஏரியில் சில வருடங்களுக்கு முன்பு நிக் பிராண்ட் என்பவர் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த படத்திலும் நேரிலும் பார்க்கும்போது அங்கிருக்கும் பறவைகள் உயிருடன் எரிந்த நிலையில் தோற்றமளிக்கிறது. ஆனால் எதுவும் அழிந்து போகாமல் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது சொல்றாரு. அதே போல இந்த ஏரியில் இருக்கும் நீர் சிகப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த ஏரியில் இருக்கும் நீர் கிட்டத்தட்ட 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கணும். இந்த ஏரியில் இருக்கும் நீரின் ஆல்கலின் வேல்யூ கிட்டத்தட்ட 10.5 pH அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு அதிக காரத்தன்மை இந்த தண்ணீர்ல இருக்குன்னா, இந்த ஏரி பக்கத்துல இருக்கிற மலைகள்ல இருந்து வெளியேறும் அதிக சோடியம் கார்பனேட் இன்னும் சில தாதுக்கள் இந்த நீரோட கலப்பதனாலதான் அதிகப்படியான ஆல்கலின் வேல்யூ இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கும் பறவைகள் இந்த நீருக்குள்ள இறங்கும் போது அந்த பறவைகளோ இல்ல சில விலங்குகள் கூட அதில் எரிந்து உயிரிழந்து போகிறது. இந்த சோடியம் கார்பனேட் மூலம் விலங்குகள் உயிரிழந்தாலும் அது அழியாமல் பதப்படுத்தப்பட்ட நிலையில் வைத்துக் கொள்கிறது.